ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. சயின்ஸ்ல பர்டிகுலரா பிசிக்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும்ன்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அதை என்டிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் உங்க சரவணன். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆர் மின்னோட்டவியல் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன பார்க்கலாம். மின்னோட்டவியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நிலைமின்னியலை பற்றின ஒரு பேசிக்கான நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை பற்றி. அதாவது ஒரு சார்ஜ் மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த சார்ஜுக்கான பிஹேவியர் அண்ட் கேரக்டர் எப்படி இருக்கோ அதை பற்றி படிக்கக்கூடியது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக், நிலைமின்னியல். ஓகேங்களா? ஸோ சார்ஜ்னா தமிழில் மின்னூட்டம்னு சொல்லுவோம். மின்னூட்டம் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் என்னன்னா, மின் அதாவது சம் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பொருந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். ஓகேங்களா? அதுக்குள்ள சம் ஃபோர்ஸஸ் என்னன்னா இருக்கு. அந்த ஃபோர்ஸை நம்மளால டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ மின்னூட்டம்னா சார்ஜ். இந்த சார்ஜ் மூவ் ஆகாம ஒரு பிளேஸ்ல இருக்கும் பொழுது இந்த சார்ஜுக்கான பிஹேவியரை பத்தி பார்க்கக்கூடியதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்குடைய பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மின்னோட்டவியலை பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த சார்ஜை என்னன்னா ரெண்டு கேட்டகரியா நம்ம என்னன்னா பிரிப்போம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் என்னன்னா புரோட்டானை என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். புரோட்டானுக்கு அதிகப்படியான நேர்மின் சுமை என்னன்னா இருக்கு, எலக்ட்ரானுக்கு அதிகப்படியான எதிர்மின் சுமை என்னன்னா இருக்கு. இந்த சார்ஜை சுத்திலும் சம் ஃபோர்ஸஸ் என்னன்னா இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபோர்ஸை கண்ணால பார்க்க முடியாது. பட் அந்த ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விதமா நம்ம என்ன பண்ணுவோம், சுத்தி ஒரு லைனை நம்ம டிரா பண்றோம். ஓகேங்களா? இந்த லைனுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன். ஓகேங்களா? மின் விசை கோடுகள். மின்னூட்டத்தை சுத்தி விசையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடை தான் மின் விசை கோடுகள் சொல்லுவோம். இந்த கோடுகள் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரியை நம்ம மின் புலம்னு சொல்லுவோம். மின் புலம்னு சொல்லுவோம். அதாவது அந்த பவுண்டரியை ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப அடுத்ததான் இந்த மின்னூட்டங்களை சார்ந்த ஒரு ஃபோர்ஸஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு கூலும் சொல்லியிருப்பாரு. அந்த கூலும் லாவையும் லைட்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். இன்கேஸ் பாசிட்டிவ் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கண்டிப்பா ரிப்பல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் என்னன்னா ரிப்பல் பண்ணும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜ் என்னன்னா அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோடைய குவான்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய விதமா தான் நம்மளுடைய கூலும் லா என்னன்னா இருக்க போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, கூலும் லான்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இங்க இருக்கக்கூடிய சார்ஜுக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சார்ஜுக்கான வேல்யூ Q1 Q2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். அதே நேரத்தில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸுக்கான ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டிஸ்டன்ஸுக்காக இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா அட்டாச் ஆகும். ஓகேங்களா? அதே நேரத்துல அந்த மின்னூட்டத்துக்கான வேல்யூ. ஓகேங்களா? எது எப்படி என்னன்னா மின்னூட்டத்துக்கான வேல்யூ என்னன்னா நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம கூலும்ல என்னன்னா சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு சார்ஜுக்கும் ஒரு யூனிட் வேல்யூ நம்ம கொடுக்கலாம். சரி, எக்ஸாம்பிளா ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கான சார்ஜ் வேல்யூவை கூலும்ன்ற யூனிட்டால ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கூலும்ன்ற யூனிட்டால ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 1.6 into 10 power minus 19 கூலும்ன்றது தான் ஒரு எலக்ட்ரானுக்கான சார்ஜுக்கான வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானுக்கான சார்ஜுக்கான வேல்யூவா நம்ம என்னன்னா இதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு கூலும் சார்ஜ்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சார்ஜுக்கான வேல்யூ தான். அப்போ ஒரு கூலும் குவான்டிட்டியில எவ்வளவு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகிருக்குன்றத ஒரு கொஸ்டினா என்னன்னா கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு எலக்ட்ரான்ன்றது 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ ஒரு கூலும்ல எத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகிருக்கு? ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. இதை நல்லா பாருங்க. ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 divided by 1.6 into 10 power minus 19. 1.6 into 10 power minus 19. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது 6.25 into 10 power plus 18. ஓகேங்களா? ஸோ ஒரு கூலும் சார்ஜ்ல இவ்வளோ எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகிருக்கு. அப்போ சார்ஜ் வேல்யூயை கூலுமால ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
6.25 into 10 power 18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேர்ந்தா ஒரு கூலும்கான சார்ஜ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எல்லாமே கூலும் லா மூலமா நம்ம வந்து என்னன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஃபோர்ஸையும் வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விதமா ஒரு லாவை வந்து என்னன்னா கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த பேசிக் வந்து என்னன்னா தெரிஞ்சா போதும். இப்போ இந்த சார்ஜ் வந்து என்னன்னா ஒரு இடத்துல நிக்காம ஸ்டேபிளா நிக்காம மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அப்ப சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அதை தான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிசிட்டியை பத்தி தான் இப்போ நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிசிட்டி? நம்ம சிம்பிளா சொல்லுவோம், மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அதை எப்படி தெளிவா சொல்லலாம்னா, இப்போ கரண்ட்ன்றது ஐன்றது இந்த சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, கூலும் சார்ஜ். இந்த கூலும் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் கண்டக்டர் வழியா, ஓகேங்களா, எல்லா பொருளுமே தான் வழியா எலக்ட்ரானை மூவ் பண்ண அலோவ் பண்ணாது. அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கும் பொழுது கெமிஸ்ட்ரிக்குள்ள போற மாதிரி இருக்கும். சில மெட்டீரியலோடைய ஆட்டமை எடுத்து அனலைஸ் பண்ணும் பொழுது இது நியூக்ளியஸ், இது ஆர்பிட். இந்த ஆர்பிட்ல ஒவ்வொரு கவுண்ட் வந்து என்னதான் இருக்கும், கடைசியா இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானா மாறக்கூடிய வாய்ப்பு எந்த மெட்டீரியலுக்கு இருக்கோ அந்த மெட்டீரியல்லாம் தான் வழியா எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணும். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுடைய கிராஸ் செக்ஷன்ஸ் வழியா, ஓகேங்களா, குறுக்கு வெட்டு பரப்பு வழியா ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு யூனிட் டைம்குள்ள எவ்வளோ சார்ஜ் வந்து என்னன்னா ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, நெகட்டிவ் சார்ஜ், தட் மீன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி வருதோ இந்த ஃப்ளோ ரேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் என்னன்னு சொல்லுவோம், ஐன்ற லெட்டரால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ சார்ஜ் பர் யூனிட் டைம் ஆர் சார்ஜ் பர் டைம். ஓகேங்களா, சார்ஜை கூலும்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு கூலும் சார்ஜ், தட் மீன்ஸ் ஒரு கூலும்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, 6.25 into 10 power 18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்குள்ள இந்த யூனிட் கிராஸ் செக்ஷன்ஸ் வழியா மூவ் ஆகி வெளியே வருதுன்னா அந்த ஒரு வேல்யூவை ஒரு ஆம்பியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு ஆம்பியர்னு சொல்லுவோம். இந்த பினாமினாவை கரண்ட்னு சொல்லலாம். இந்த கரண்ட்டுக்கான யூனிட்டை ஆம்பியர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா யூனிட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தான் கேட்பாங்க. தட் மீன்ஸ் கரண்ட்டுக்கான யூனிட் என்னவா இருக்கும், சார்ஜுக்கான யூனிட் என்னவா இருக்கும், சார்ஜுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதெல்லாம் கொஸ்டினா வந்து என்னன்னா கேட்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா என்னன்னா, ஓகே சார்ஜ் மூவ் ஆகுது, நல்லா தெரியுது. சரி, மூவ் ஆகிறதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம்? ஓகேங்களா, சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம்? சம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா இதுக்கு ரீசனா சொல்லலாம். ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? சரி, எக்ஸாம்பிளா இதை ஒரு பைப்பா கன்சிடர் பண்ணலாம். இந்த பைப் வழியா வாட்டர் ஃப்ளோ ஆகுது. இந்த பைப் ஹரிசாண்டலா இருக்கும் பொழுது வாட்டர் ஃப்ளோ ஆக வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இந்த பைப் இன்க்ளைண்டா இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப இன்க்ளைண்டா இருக்கும் பொழுது இங்க பொட்டன்ஷியல் ஹெட் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா, அப்ப அதிகப்படியான ஹெட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உயரத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி வாட்டர் வந்து ஈஸியா போகும், ஃப்ளோ ஆகும். இதே கான்செப்ட் தான் எலக்ட்ரிசிட்டிலையும் இருக்கு. அப்ப அதிகப்படியான பொட்டன்ஷியல் ஹைட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கம்மியான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து என்னன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்ப எலக்ட்ரான் மூவ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அங்க வந்து என்னன்னா ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா அங்க இருக்கு. இதனால எலக்ட்ரான் வந்து என்னன்னா மூவ் ஆகுது. ஸோ அப்ப வோல்டேஜை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் டன் பர் சார்ஜ்னு வந்து என்னன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூல் பர் கூலும். ஸோ வோல்டேஜை ஜூல் பர் கூலும்ன்ற யூனிட்டால நம்ம சொல்லலாம், இதை வோல்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அட் அல்டிமேட்டா கரண்ட் ஆம்பியர்ன்ற யூனிட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வோல்டேஜை வோல்ட்ன்ற யூனிட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய கடத்தி கண்டக்டர் வழியா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, எலக்ட்ரிசிட்டியில அதாவது கரண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா பார்க்கக்கூடியது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். சே எக்ஸாம்பிள், இப்போ இந்த பைப் வந்து என்னன்னா இது போல இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கும் பொழுது இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகம். தட் மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு வரும்பொழுது இங்க வோல்டேஜ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இப்போ வோல்டேஜ் அதிகமா இருந்தா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுடைய வேல்யூவும் அதிகமா இருக்குமா? ஓகேங்களா, ஃப்ளோ ரேட்டும் அதிகமா இருக்குமா? அப்ப வோல்டேஜ்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஓகேங்களா, இத ஜார்ஜ் சைமன் ஓம்ன்றவர் சொன்னாரு. இத ஓம்ஸ் லான்னு சொல்லலாம். ஓகேங்களா, I directly proportional to V, I directly proportional to V. இந்த சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்பிளை
நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 1/r இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது V which is equal to IR, V which is equal to IR, Vன்றது வோல்டேஜ், Iன்றது கரண்ட், Rன்றது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ், தமிழ்ல மின்தடைன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி வருது, இந்த மெட்டீரியல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொடுக்குதோ அதை தான் மின்தடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மின்தடைக்கான யூனிட் அளவு வந்து என்னவா இருக்கும்னா ஓம் தான். ஓகேங்களா? யாரு? ஜார்ஜ் சைமன் ஓமுடைய நேமையே இதுக்கான யூனிட்டா வச்சாங்க. ஓகேங்களா? ஓம். சரி, இதை பேஸ் பண்ணி எது போல கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்கலாம்? இதை பேஸ் பண்ணி எப்படி கேட்கலாம்? ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆருடைய வேல்யூ எந்த பேராமீட்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்றது நமக்கு தெரியணும். சரி, எக்ஸாம்பிளா இங்க என்ன சொல்லுவோம்? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். சே எக்ஸாம்பிள், ஒரு லென்த்தியா ஒரு ரோடு இருக்கு, இந்த ரோடு வழியா வண்டி வந்து என்னன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு, இந்த ரோட்ல அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. லென்த் அதிகமா இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கருடைய கவுண்ட்ஸ் வந்து என்னன்னா அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே சம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃப்ளோவை தடுக்கக்கூடிய ஒரு தடைகள் தான். அப்ப லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கான லென்த் அதிகமா இருக்குன்னா அந்த மெட்டீரியல் அதிகப்படியான ரெசிஸ்டன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அந்த மெட்டீரியலுக்கான கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமா இருக்குன்னு வச்சுப்போமே. கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமா இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சே எக்ஸாம்பிளா ஒரு ஹால்ல ஒரு என்ட்ரி வாசலை வந்து என்னன்னா கற்பனை பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரிக்கான அந்த வாசல், அந்த வே இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப அது ரொம்ப பெருசா இருக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த வேவை யூஸ் பண்ணும் பொழுது ஒருத்தர் இடிச்சுக்க மாட்டாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? கம்மியா ஆகும். அப்ப வே பெருசா இருக்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்க போகுது, வே சின்னதா இருக்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? கூட்டம் முந்தி அடிச்சுக்கிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் வந்து என்னன்னா நம்ம கற்பனையா பார்க்கும் பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அதாவது அங்க இருக்கக்கூடிய மின் கடத்து பொருளுடைய குறுக்கு வெட்டுக்கு எதிர்த்தகவிலும் மின் கடத்து பொருளுடைய நீளத்திற்கு நேர் தகவிலும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இந்த சிம்பிளை தூக்கிறதுக்காக இன்னொரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட்டை ரெசிஸ்டிவிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல மின் தடை எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம், தமிழ்ல மின் தடை எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க, ரோன்றது ஆர் ஏ பை எல். ஓகேங்களா? ரோன்றது ஆர் ஏ பை எல். ஸோ மின் தடை எண், மின் தடை எண். இந்த வேல்யூ பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஓகேங்களா? என்னன்னு சொல்லலாம்? ரெசிஸ்டிவிட்டி, சாரி, ரெசிஸ்டிவிட்டிக்கான வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடையன், மின் தடையன் அதிகமா இருக்கு, ரெசிஸ்டிவிட்டிக்கான வேல்யூ அதிகமா இருக்குன்னா அந்த மெட்டீரியல் அதிகப்படியான கரண்ட்டை தான் வழியா ஃப்ளோ பண்ண அலோ பண்ணாது. தட் மீன்ஸ் அதிகப்படியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத அலோ பண்ணவே பண்ணாதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிளா ஒரு உடன் லாக், ஒரு மரக்கட்டையை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் எல்லாமே எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ண அலோ பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இந்த நம்பர்ஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேங்களா? மின் தடை எண், மின்சாரத்தை தடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுதான் இதுக்கான அர்த்தம். இதுவே இதை பேஸ் பண்ணி 1/ρவை கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம், ஆர் மின் கடத்து எண் சொல்லுவோம், கடத்து எண். ஓகே, இது என்ன? இது என்ன? தட் மீன்ஸ் இந்த வேல்யூ. ஓகேங்களா? திஸ் வேல்யூ, இந்த நம்பர் மின்சாரத்தை தான் வழியா அலோ பண்ணுது இல்லைங்களா? ஒரு மெட்டீரியல் தான் வழியா மின்சாரத்தை அலோ பண்ணுது. எந்த அளவு அலோ பண்ணுது? சே எக்ஸாம்பிளா சூப்பர் கண்டக்டிவிட்டியை பத்தி நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை சூப்பர் கண்டக்டிவிட்டி? மீ கடத்தினா என்ன? அதாவது தான் வழியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸே இல்லாம முழுசா அலோ பண்ணும். போங்க நல்லா போங்கன்னு முழுசா அலோ பண்ணது இல்லையா? அந்த மெட்டீரியலா மீ கடத்திகள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது போல கடத்திகளுக்கு இந்த மின் கடத்து எண் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்ஃபினைட் கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ மின்சாரத்தை தான் வழியா கடத்தக்கூடிய ரேட்டையும் மின்சாரத்தை தான் வழியா கடத்தும் பொழுது எந்த ஒரு தடையும் கொடுக்காத ஒரு தன்மையை ஒரு நம்பரால ரெப்ரசன்ட் பண்றோம். இதுதான் மின் கடத்து எண், மின் தடை எண், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? யூஸ்வலா இந்த மின்தடை எண்ணை வச்சு நம்ம வந்து என்னன்னா நிறைய வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டா இப்போ நிக்ரோம் நம்ம எடுத்துக்கிறோமே, நிக்ரோம்ன்றது நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த ஒரு கலவை தான். இப்போ இந்த நிக்ரோம்ல
இந்த மின் தடை எண் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? தான் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரானை அது நல்லா ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ ரெசிஸ்ட் பண்றதுனால எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பொழுது எனர்ஜி லாஸ் அங்க அக்கர் ஆகுது. அந்த லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹீட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது? வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எனர்ஜி லாஸ்லாம் என்ன ஆகுது? மின்தடையால உருவாகக்கூடிய எனர்ஜி லாஸ் ஹீட்டா வெளியே வருது. இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியோடைய விளைவுகள். ஓகேங்களா? மின்சாரத்துடைய விளைவுகளா தான் நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த நிக்ரோமை நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லைங்களா? அதாவது மின்சாரத்தை வெப்பமா மாற்றக்கூடிய கருவிகள்ல நிக்ரோமா வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா யூஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் மின்சாரத்துடைய இன்னொரு விளைவுகள். ஓகேங்களா? மின்சாரத்துடைய விளைவுகள்ல வெப்பத்தை பார்த்தாச்சு. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம காந்த பண்பையும் பார்ப்போம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் எப்படி உருவாகுதுன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஹீட் உருவாகுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ ஃப்ளோ அக்கர் ஆகுதுன்னா அந்த ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ண அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி ஹீட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அந்த ஹீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை சொல்லக்கூடிய ஒரு லா வந்து என்னன்னா இருக்கு. அதுதான் ஜூல் வெப்ப விதின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஜூல் வெப்ப விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஹீட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹீட் I² RTக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரிக் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த மெட்டீரியலை எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் மேல அதிகப்படியான ஹீட் இருக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். டிவி ரொம்ப நேரம் ஓடுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணலாம் தொட்டு பார்த்து. அதே நேரத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் மெட்டீரியல் அதிகப்படியான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்னா அங்கேயும் ஹீட் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல போகக்கூடிய கரண்டோடைய ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சே எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஓம்ஸ் லா B = IR. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய வேல்யூவை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றா போல இருக்கும். தட் மீன்ஸ் ஐக்கு பதிலா நான் என்ன கொடுக்கலாம்? B/R நம்ம கொடுக்கலாம். சோ ஐக்கு பதிலா B/R இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நிறைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இல்லனா ஆர்க்கு பதிலா B/I கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வெவ்வேறு வடிவங்களை கண்டுபிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். ஃபார்முலாவுக்காக இது வந்து என்ன ஆகும்? ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு டேர்ம்ஸ் என்னன்னா பவரை பத்தி சொல்லணும்னா யூசுவலா சிம்பிளா நம்ம பேசுவோமே, வேலை செய்யக்கூடிய வீதம். தட் மீன்ஸ் ஒரு ஒர்க்கை எவ்வளவு டைம்குள்ள முடிக்கிறோமோ அதை பவர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். சே எக்ஸாம்பிளா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒர்க்கை சீக்கிரமா முடிப்பாங்க. அப்போ பவர் அதிகம். அதே ஒர்க்கை வயசானவங்க செய்யறதுக்கு அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப வேலை செய்யக்கூடிய வீதம், அதாவது ரேட் ஆஃப் ஒர்க், that means VIT, voltage, current and time. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒர்க் கிடைக்கும். ஒர்க் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? ஒர்க்கையும் டைமையும் எவ்வளவு டைமுக்குள்ள அந்த ஒர்க்கை நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பவர்னு சொல்லுவோம். ஸோ டைம் கெட் கேன்சல். பவர் which is equal to VI. ஓகேங்களா? இப்போ பவருக்கான யூனிட் என்னவா இருக்கும்? வாட். பவருக்கான யூனிட் வாட்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பேராமீட்டரை பார்க்கும்பொழுது அதோட யூனிட்டை பார்த்து வச்சுக்கணும். RRB NTPC யூனிட்டை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. சரி எக்ஸாம்பிள் இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு கண்டக்டர் வழியா, ஓகேங்களா, ஒரு ஒயர் இருக்கு. இந்த கண்டக்டர் வழியா 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது ஃப்ளோ ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான், ஓகேங்களா, 1 கூலும் எலக்ட்ரான் 1 செகண்ட்குள்ள வருது. தட் இஸ் கால் 1 ஆம்பியர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது 1 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பவர் 1 வாட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலா சொல்லும் பொழுது இந்த வாட்டை கிலோவாட் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி கடையில கிடைக்கக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாமே குதிரை திறன்ல வந்து என்னன்னா கிடைக்கும். சரி எக்ஸாம்பிளா 746 வாட் கிடைக்கக்கூடிய 746 வாட் சேர்ந்ததுதான் என்ன? ஒரு குதிரை திறன், அதாவது 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நிறைய டேர்ம்ஸ் பார்த்துட்டோம். இந்த டேர்ம்ஸ்ல தான் क्वेश्चंस வந்து என்னன்னா ரிப்பீட்டடா கேட்பாங்க. அப்ப RRB NTPCல எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் உடைய क्वेश्चंस வந்து எப்படிலாம் இருக்கும்னா யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார்முலால சம் வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்கறது போல இருக்கும். அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய அத்தனை டேர்ம்ஸையும் மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டை பத்தி क्वेश्चंस கேட்பாங்க. சே எக்ஸாம்பிள் இது எந்த சே எக்ஸாம்பிள் ஓகே, இப்ப
கரண்ட்னு வச்சுப்போமே. கரண்ட் பத்தி நம்ம பார்த்தாச்சு. கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர். ஓகேங்களா? சோ இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் அம்மீட்டர். ஓகேங்களா? அம்மீட்டர். இப்ப வோல்டேஜ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. இந்த வோல்டேஜ்க்கான யூனிட் வோல்ட். ஓகேங்களா? வோல்டேஜ்க்கான யூனிட் வோல்ட். இந்த வோல்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வோல்ட் மீட்டர். இப்போ அம்மீட்டரை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஒரு கடத்தி வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த கடத்தி வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அலாங் த லென்த்தே நம்ம அம்மீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் சீரியஸ் கனெக்ஷனா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தொடர் இணைப்புல தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுவே வோல்டேஜ் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும்னா வோல்ட் மீட்டரை நம்ம பேரலா கனெக்ட் பண்ணணும். ஸோ வோல்ட் மீட்டர் பேரலாவும் அம்மீட்டரை சீரீஸாவும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் அந்த அம்மீட்டருக்கான எக்யூப்மெண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாதான் இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும். இல்ல இந்த அம்மீட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம்னா இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி தான் அதால வேல்யூவை எடுக்க முடியும். அப்படி வேல்யூ எடுக்கும்போது மைன்யூட் டீவியேஷன்ஸ்லாம் வந்து என்னன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்தில் வோல்ட் மீட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ இது போல கொஸ்டின்ஸுமே வந்து என்னன்னா ரிப்பீட்டடா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல ஆர்ஆர்பி என்டிபிசில கேட்ட கொஸ்டின்ஸை வந்து என்னன்னா பார்க்கலாம். ஸோ பாருங்க, கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். அதாவது எது கண்டக்டர் இல்லைன்னு கேட்கறான். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இன்சுலேட்டர் என்னன்னு கேட்கறான். பாருங்க ஆப்ஷன்ஸ்ல போசிலியன், அலுமினியம், டங்ஸ்டன், நிக்கல். அலுமினியம், டங்ஸ்டன், நிக்கல் இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை தான் வழியா ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ண. தட் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அலோவ் பண்ணுது. பட் இங்க இருக்கக்கூடிய போசிலியன் தட் மீன்ஸ் பீங்கான் பாத்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா, இது எலக்ட்ரிசிட்டியை தான் வழியா ஃப்ளோ ஆக அலோவ் பண்ணாது. இன்கேஸ் இங்க பிளாஸ்டிக் இருக்கலாம், உடன் லாக் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஏவை டிக் பண்ணணும். இது போல டிக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் தான் கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆனா அந்த ஆப்ஷன் ஏ எங்க இருக்குன்னு பார்க்கணும். பில இருக்கு. ஸோ பியை பார்த்து இது பண்ணணும். கொஸ்டின்ஸ் ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்கலாம். இங்க டிக் பண்ணும்பொழுது தப்பு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சர்க்யூட் இஸ் டபுள் தென் மெயின்டைன் த சேம் வோல்டேஜ். வோல்டேஜ் சேமா தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் டபுளா மாறிச்சு. ஃப்ளோ ஆஃப் கரண்ட் உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ V ஈக்குவல் டு IR. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இப்போ இந்த கேஸ்ல எப்படி இருக்கு? I ஈக்குவல் டு V/R. ஓகேங்களா? கரண்ட் எப்படி இருக்கு? V/Rக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ ரெண்டாவது கேஸ்ல என்ன மாறுது? ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ 2R மாறிடுச்சு. வோல்டேஜ் சேமா தான் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ கரண்ட் என்னவா இருக்கும்? I which is equal to V divided by 2R. இந்த வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ விட இது 0.5 கம்மி. தட் மீன்ஸ் 50% வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? டிக்ரீஸ் பை ஆஃப்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வேல்யூ பார்ப்போம். ஸோ ஃபார்முலால இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது போல கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்க. இங்க அதே தான். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு காப்பர் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் ஹைலி கண்டாமினேட்டடா இருந்தா கண்டக்ட் பண்ணும், இல்ல பியூரா இருந்தா அந்த அளவு கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா காப்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஈஸியா நம்ம பார்த்தோம், ஓம்ஸ் லால இருந்து தான் நம்ம பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கான யூனிட் ஓம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. யூனிட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு பார்த்தோம்? ஆம்பியர் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஆம்பியர்னா என்ன? 1 கூலும் பர் 1 செகண்ட். தட் மீன்ஸ் 1 செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு சார்ஜ் ஒரு யூனிட் டைம் ஃபுல்லா கண்டக்ட் ஆகுது இல்லைங்களா, இதுதான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டினா கடைசியா எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பவர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பவர் வாட்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? வாட்னா என்ன? வேலை செய்யக்கூடிய திறன் தான். ஓகேங்களா? பிவி. ஓகேங்களா? ஸோ வாட்டை தான் நம்ம வந்து என்னன்னா எடுத்துக்கலாம். பவர் ஈக்குவல் டு VI T டிவைடட் பை T. ஸோ கெட் கேன்சல். ஓகேங்களா?
ஸோ ஒர்க் பை டைமை நம்ம கேன்சல் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் பவர். பவருக்கான யூனிட்டாக நம்ம வாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது என்னென்ன கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குங்க இல்லையா? சே எக்ஸாம்பிளாக கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸுக்கான யூனிட் வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸுக்குன்னு சில ஃபார்முலா இருக்கலாம். அந்த ஃபார்முலாவில் சின்ன சின்ன வேல்யூவை அப்ளை பண்ணி ஆன்சரை கேட்குறாங்க. தென் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எக்யூப்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ரொம்ப ஈஸியான எக்ஸாம். நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஜாபை செக்யூர் பண்ணலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷனை நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம். ஆல் தி பெஸ்ட். கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க.